அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி மாவட்டங்களுக்கும் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கடந்த 2 நாட்களாக சற்று வலுவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் நீலகிரி, கோவை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால் சிவப்பு நிற எச்சரிக்கையானது இந்த 2 மாவட்டங்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில், அதே போன்று புதுவையிலும் 10 சென்டிமீட்டர் அளவுல கனமழை பதிவாகி இருக்கிறது. இதே போன்று திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல் வரக்கூடிய நாட்களிலும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், 2 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பும், 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்றைய தினமே மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால் முன்னெச்சரிக்கை பணிகளை அந்த மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்ல நாளை தினமும் இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு நீலகிரி, கோயம்புத்தூருக்கு, நாளை தினம் இந்த மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் தென்காசி, அதே போன்று தேனி ஆகிய 2 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மற்றபடி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாளை தினமும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் எனவும், திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்ல நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் தவிர்த்து வரக்கூடிய நாட்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை சற்று குறைந்து கனமழை என்ற அளவுல நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை தொடரும் என்றும், அதற்கு பிறகாக குறிப்பாக வரக்கூடிய 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் வடமேற்கு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் பரவலாக நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இன்றைய முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 7ஆம் தேதி வாக்கில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு சென்னைக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழையை வலுப்படுத்தும் வகையில தமிழகத்திற்கான அந்த மழைக்கான காரணிகள் வலுவடைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா நமக்கு இந்த 1 வார காலமாக மழைப்பொழிவுக்கான காரணம் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய அந்த சுழற்சிகள். அதன் அடிப்படையில தென்மேற்கு வங்க பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதாகவும், தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையே ராயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்புகள் மற்றும் வான்பரப்புகள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பை தமிழகத்திற்கு சாதகப்படுத்தக்கூடிய வகையிலான வானிலை அம்சங்கள் நிலவுவதனால் இந்த மழைக்கான வாய்ப்பு வலுப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.